ஹலோ உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வெல்கம்ஸ் டு அம்மாஸ் ஃபுட் ப்ராடக்ட். இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு 6 பொருளை வச்சு தான் ஸ்பைசியான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க. எப்படி இந்த சிக்கன் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிரேவிக்கு ஏற்ற சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதில் உப்பு மிளகாத்தூள் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அதில் 3 பட்டை 3 கிராம்பு சேர்த்து நல்லா இப்படி பொரியிற வரைக்கும் விடலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்படி பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்குங்க. நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததும் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளியிலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வர வர அதில் சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வருங்க. இதில் நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலைங்க. தக்காளியோட எசன்ஸ் மட்டுமே இந்த கலரில் இருக்குது. மசாலா நல்லா குக் ஆனதும் இதில் நம்ம குக்கரில் வேக வச்ச சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சிக்கனோட எசன்ஸ் மொத்தமாக அந்த மசாலாவில் இறங்கணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட அரோமா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம சேர்த்த சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆனதும் அதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்ததும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி இன்னும் கெட்டியாக கிடைக்குங்க. தேங்காய் பிடிக்காதவங்க நம்ம முந்திரியை கிரைண்ட் பண்ணி பேஸ்டாக்கி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனோட பிளெண்ட் பண்ணுங்கள். இதை இப்படியே இந்த கன்சிஸ்டன்சிலே தோசை சப்பாத்தி இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி. இது பார்க்கவே இவ்வளோ டெம்டேஷனாக இருக்கே, இன்னும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? லைட்டாக மல்லித்தலையை தூவி தட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் அல்லுதுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.